கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமால முன்னணி நட்சத்திரமாக வலம் வந்தவர். இவரது மறைவு சினிமா துறையை மட்டும் இல்லாம தமிழக மக்களையும் அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. தற்பொழுது வரை இவரது நினைவிடத்திற்கு பலரும் கூட்டமாக சென்று தங்களது அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க. மேலும் அவரது நினைவிடத்தில் அன்னதானமும் தினமும் வழங்கப்பட்டு வருது. இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இதுல இரண்டாவது மகன் சில படங்கள்ல நடிச்சிருந்தாரு. தற்பொழுது படைத்தலைவன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல மிகவும் அதிகமான உழைப்பை போட்டு நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட போஸ்டர்கள் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைத்திருக்காரு. தற்பொழுது இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இதுல விஜய் கலந்து கொள்ள இருக்கிறதாக ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியாச்சு. தளபதி விஜயோட ஆரம்பகட்ட சினிமா பயணத்துல கேப்டன் விஜயகாந்தோட உதவி மிகவும் முக்கியமானது. தனது 2வது படத்திலேயே விஜயகாந்த் விஜய்க்கு அண்ணனாக நடிச்சிருந்தாரு. இந்த படத்தின் மூலமாக பல கிராமங்களுக்கும் விஜயை கொண்டு சேர்த்தார் விஜயகாந்த். அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கோட் படத்துல சில நிமிடங்கள் விஜயகாந்த் வர்ற மாதிரியான காட்சிகளை வச்சிருந்தாங்க. இதற்காக உரிய அனுமதியையும் விஜயகாந்த் குடும்பத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. இந்த காட்சிகளை பார்த்து மிகவும் நிகழ்ந்து போனதாக பிரேமலதா விஜயகாந்தும் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் மகன்கள் இருவரிடமும் விஜய் சில நிமிடங்கள் உரையாடினார். விஜயகாந்த் மகனுக்கு சினிமா துறையில தன்னால முடிந்த உதவியை செய்ய வேண்டும் எனவும் சொல்லியிருந்தாரு. தற்பொழுது படைத்தலைவன் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வருவதாக சம்மதம் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுது. விஜய் ஆடியோ விழால பேசுறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜயகாந்த் மகன் ஆடியோ வெளியீட்டு விழால விஜய் கண்டிப்பா என்ட்ரி கொடுக்கிற பட்சத்துல படைத்தலைவன் படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிக அளவுல இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல.